ஹலோ கைஸ் வணக்கம். டுடேஸ் ட்ரேடில் வந்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்னால இன்னைக்கு டார்கெட் ஹிட் ஆயிருச்சு. அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் த ஸ்டாப் லாஸ்னால ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணோம், அதனால டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுதான் வந்து ஒரு சின்ன ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் டவுனில் போச்சு. அதுக்கப்புறம் வித் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour வந்து ஒரு கன்சால்டேஷனில் போச்சு. அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம். ஒரு நல்ல ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஆஸ் யூஷுவல். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் டவுன் வித் ஒரு ஒரு நல்ல கேண்டில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் டவுன் கேண்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விக்குமே இல்லை. ஸோ ஒரு நல்ல பிரேக் டவுன். இந்த இடத்துல நம்ம புல் பேக்கில் இந்த இடத்துல நம்மளோட என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். அப்படி ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல மூவ். அதுக்கப்புறம் ஒரு புல் பேக். கிட்டத்தட்ட இந்த இடத்துல போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 160 வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ட்ரி, 145 வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். பட் நான் ஸ்டாப் லாஸை வந்து கேன்சல் பண்ணிட்டேன். பட் அப்படி பண்ணக்கூடாது. பட் நான் ஏன் பண்ணேன் அப்படின்னா வாஸ் கான்ஃபிடென்ட். ஏன்னா வந்து இந்த இந்த கேண்டில் மட்டும் இருந்து இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்திருந்ததுன்னா ஆப்வியஸாக நான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்க மாட்டேன். நான் ரெஸ்பெக்ட் பண்ணி ஸ்டாப் லாஸோட வெளியே வந்திருப்பேன். பட் இந்த கேண்டிலுக்கு அப்புறம் இந்த ஒரு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு ஹியூஜ் ரெட் கேண்டில். இது வந்து இண்டிகேட் பண்ணிச்சு கண்டிப்பாக வந்து சப்சிக்வெண்ட் கேண்டில்ஸ் வந்து ரெட்டாக தான் இருக்கும், மார்க்கெட் ஃபால் ஆக தான் போகுது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த கேண்டில் கொடுத்துச்சு. ரீசன் என்னன்னா ஒரு ஹியூஜ் செல் ஆஃப். இது வந்து இண்டிகேட் பண்ணுச்சு செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து நான் ஒரு லெட்ஸே 145 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். இன்னொரு 5 பாயிண்ட்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 140க்கு வந்து என்னோட ஸ்டாப் லாஸை நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணேன். எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் 160ல் நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ட்ரி, 205ல் டார்கெட் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம், 205ல் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் நம்மளோட ட்ரேட். இந்த ஒரு பிரேக் டவுன் கேண்டில்லேருந்து ரீட்ரேஸ் எடுத்துகிட்டு மேலே போயிருந்ததுன்னா ஆப்வியஸாக நான் வந்து ஸ்டாப் லாஸ் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். நான் வந்து ஸ்டாப் லாஸ் கேன்சல் பண்ணியிருக்க மாட்டேன். 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸோட நான் எக்ஸிட் ஆகிருப்பேன். பட் அதுக்கப்புறம் இருக்கிற கேண்டிலில் ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு ஹியூஜ் செல் ஆஃப், எந்த வீக்குமே இல்லை, ஒரு பெரிய கேண்டில். அதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ். இந்த இந்த ஒரு கன்ஃபர்மேஷனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன். எக்ஸ்டெண்ட் பண்ணி 140 ஹிட் ஆயிருந்ததுனால ஆப்வியஸாக 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்க்கு பதிலாக 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸில் நான் வெளியே வந்திருப்பேன். கண்டிப்பாக இதுக்கு மேலே நான் ஹோல்ட் பண்ணியிருக்க மாட்டேன். அண்ட் ஆஸ் பர் மை ஆன்டிசிபேஷன் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் போயிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த பொசிஷன்ஸ். 65 விச் இஸ் 1 லாட், அண்ட் 160 வந்து என்ட்ரி ப்ரைஸ். எக்ஸிட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 205. இதுதான் வந்து ப்ராஃபிட் 2925 rupees. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ், ஐ மீன் ஆப்ஷன்ஸ் சார்ட். இந்த இடத்துல தான் வந்து நம்மளோட என்ட்ரி ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். ப்ளேஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் கிட்ட போயிடுச்சு. 145ல வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 145க்கு மூவ் பண்ணியிருந்தோம். லெட்ஸே வந்து இந்த 145 ஸ்டாப் லாஸை வந்து நம்ம 140க்கு மூவ் பண்ணுறோன்னு வைங்களேன். இந்த இடத்துல மூவ் பண்ணுறோம், 140க்கு மூவ் பண்ணுறோம். பட் 140க்கு ஹிட் ஆகலை. கிட்டத்தட்ட 142 வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த 5 பாயிண்ட்ஸ் லெட்ஸே நான் இந்த இடத்துல வச்சுருந்தேன் அப்படின்னா ஆப்வியஸாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். எனக்கு வந்து ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. ரீசன் வந்து இந்த கேண்டில். அதனால் வந்து நான் ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண ஸ்டாப் லாஸ். அதனால் வந்து ரிவர்ஸ் ஆச்சு. ரிவர்ஸ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. வித்தின் ஒரு லெட்ஸ் ஒரு 1 hour 45 minutes ஹிட் ஆயிடுச்சு. அண்ட் இதுதான் வந்து இன்னைக்கு எடுத்த ட்ரேட். அண்டு கண்டிப்பாக வந்து இதில் இருக்கிற லேர்னிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 நல்ல கன்ஃபர்மேஷன்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் நான் என்னோட ஸ்டாப் லாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணேன். இதுவே வந்து பிரேக் டவுன் கேண்டில்லேருந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா ஆப்வியஸாக வந்து இந்த சப்போர்ட் இந்த சப்போர்ட் ஐ மீன் லெட்ஸே இந்த சப்போர்ட்டில் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து ரிவர்ஸ் ஆயிடுது அப்படின்னா இந்த சப்போர்ட்டில் வந்து
சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகுது அப்படின்னுட்டு நினச்சிருப்போம். அதில் வந்து நம்ம எக்ஸிட் ஆகிருப்போம். கண்டிப்பாக வந்து நம்மளோட ப்ளேஸ் பண்ண எக்ஸிட் ஐ மீன் ப்ளேஸ் பண்ண ஸ்டாப் லாஸில் வந்து எக்ஸிட் ஆகிருப்போம். பட் இது ஆகலை. இந்த சப்போர்ட்டையும் பிரேக் டவுன் பண்ணி அந்த பிரேக் டவுன்லேருந்து ரீட்ரேஸ் கொடுத்ததுனால தான் நம்மளோட என்ட்ரி நம்ம ப்ளேஸ் பண்ணோம். யா தட்ஸ் இட் அபவுட் திஸ் வீடியோ. ஏதாச்சும் கொஞ்சம் லேர்னிங்ஸ் இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இஃப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல், கைண்ட்லி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் வீடியோ. யா ட்ரேட் அக்கார்டிங்லி, ஃபாலோ ஒன் ஸ்ட்ராட்டஜி, ஃபாலோ யுவர் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட். ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் 6 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ரீசன் இருக்கணும். ப்ராப்பரான ரீசன் இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிட்டு ஐ மீன் 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸோட வெளியே வர்றது இட் இஸ் அட்வைசபிள். யா தேங்க்ஸ் ஸோ மச். பை.